நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எல்லா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாம். உபாகமம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலோட்டுகளின் நிமித்தம் பயங்கரமான பாடுகளை சந்தித்த ஜனங்கள், செங்கல் அறுக்கிற கூட்டம், நாடோடிகளைப் போல பரதேசிகளைப் போல அடிமைத்தனத்தில் பிறந்த ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை பார்வோனின் கையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த பார்வோனின் கூட்டத்தை எல்லாம் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டு எகிப்தின் இராணுவங்களையும் ரதங்களையும் ஒருமிக்க எழுந்திருக்க கூடாதபடி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போட்டு தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி வந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இது ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? நமக்கா 1000 மடங்கு ஆசீர்வாதமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படிதான் இருக்கும்? சொல்றேன், புரியுதா? இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் இந்த சபைக்கு மத்தியில் தேவனுடைய சமூகத்தில் போராடி தேசத்திற்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, ஆமா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசத்தில் தான் இருக்கு. வில்லியம் கேரிஜன், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் from the Lord, attempt great things for the Lord. ஆமென். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? மகா பெரிய தேவன், மகா தேவன். ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 1000 மடங்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையாக நாம் எடுத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தேவன். யோபு அதனாலதான் தெளிவா சொல்றார், தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்தல மாட்டாரு. உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நெப்போலியன் பாருங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னன் நெப்போலியன். சரித்திரத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் தன்னுடைய இராணுவத்தை பார்வையிடுவதற்காக அப்படியே குதிரையில் அப்படியே வந்தான். அப்படியே அவன் குதிரையில் வரும்போது திடீர்னு குதிரை கொஞ்சம் மிரண்டுச்சு. அப்படி சிலிப்பாகி நெப்போலியன் கீழே அப்படி விழுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு, அவன் கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தவன ஒரு சோல்ஜர், ஒரு இராணுவ வீரன் டக்கு நெப்போலியனை பிடிச்சிட்டான். குதிரையிலிருந்து கீழே
விழ பார்த்த நெப்போலியனை கை வச்சு பிடிச்சிட்டான். உடனே நெப்போலியன் வெல்டன் கேப்டன், வெல்டன் கேப்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நெப்போலியன் வாயிலிருந்து வெல்டன் கேப்டன் ஒரு வார்த்தை வந்தவனே ஒரு சாதாரண சோல்ஜர், ஒரு சாதாரண வீரன், அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் எப்படி மாறிச்சு? கேப்டன் மாறி சலிட்டு எனக்கு அப்படி மாறிச்சு. ஏற்கனவே கேப்டனா இருக்கிறவனுக்கு இது ரொம்ப எரிச்சலை உண்டாக்கிச்சு. அவன் சொல்லி பார்த்தா, நீ யாரு? சாதாரண ஒரு வீரன் தான், நீ கேப்டன் கிடையாது. இல்ல இல்ல, நெப்போலியனே சொல்லிட்டார். யார் சொல்லிட்டா? நெப்போலியனே சொல்லி. கேப்டன் நேரா போனா நெப்போலியனை பார்த்து, மன்னா என்ன அது? ஒரு சாதாரண ஒரு சோல்ஜர், அவன் குதிரையில இருந்து டக்கு நீங்க சிலிப்பானவன அவன் தாங்கி பிடிச்சவன நீங்க வெல்டன் கேப்டன் சொன்னதை வச்சுக்கிட்டு இவன் என்னமோ கேப்டன் மாதிரியே அவனை செய்யறான். அவனுடைய பாவனை எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாம் கேப்டனை போலவே இருக்குது. நீங்க என்னதான் சொன்னீங்க? அப்படியா? நானா சொல்ல வெல்டன் கேப்டன்? நெப்போலியன் சொன்னா சொன்னதுதான். நெப்போலியன் சொன்னா சொன்னதுதான்னா, பிலாத்து எழுதுனதுனா நம்ம அப்பா எழுதுனது. ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்பா சொன்ன வாக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. லூக்காஸ் என்ன அதான் ஒரு பாட்டு பாப்போம். அவர் உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே நிறைவேற போகுது, எல்லாமே நிறைவேற போகுது. பாடினாரா? வந்திருக்க பாடினாரா? அப்பா சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறுமே. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுஷன் அல்ல. அவர் நமக்கு சொன்ன வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையப்படி, உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே 2024 நிறைவேற போகுது. எல்லாமே நிறைவேற போகுது. அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நம்முடைய ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அப்படி அன்பு கூர்ந்ததுனாலதான் 6000 வருஷம் போன பிறகும் ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுமையோடு வருகிறார், பாலைவனத்தில் ஒன்றுமில்லாமல் வருகிறார். அவர் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. 1000 என்றால் என்ன? ஒரு சில காரியங்கள் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போறோம். முதலாவது வாசிங்களே, 1000 என்றால் என்ன? வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாமா? யோசுவா 23:10. இன்னொருத்தர் பாருங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கலாமா? இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்களா? யோசுவா 23 படிச்சு, உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவாங்க? 1000 பேரை துரத்துவான். உங்களில் ஒருவன். இது ஆண்டவர் தருகிற ஒரு வெற்றி. நம்மளால முடியாது, நம்ம 2 பேரை கூட அடிக்க முடியாது. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். 2 பேர் எத்தனை பேரை துரத்துவானா? கணக்குப்படி 1000 பேர்னா 2 பேர் எவ்வளவு பேரை துரத்தணும்? 2000. ஆனா ஆண்டவர் அந்த ஒற்றுமை, அந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம், அந்த ஐக்கியம் இருக்கு பாரு. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல, ஏன் உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். நீங்க சபையில் இன்னொரு விசுவாசியோடு இணைந்து நீங்கள் ஊக்கமாக ஜெபிப்பீர்களானால் 10000 பேரை துரத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அறிஞர் அண்ணாதுரை கேட்டான், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனியன்? யூனியன் மீன்ஸ் ஆனியன் அப்படின்னார். யூனியன் மீன்ஸ் ஆனியன். ஒரு விசுவாசி, ஒரு ஐக்கியம். பாருங்க,
இது ஒரு ஆணியன் உரிக்க உரிக்க. அண்ணாத்திர ரொம்ப அழகா பேசுவார், எதுகை மோனையோட. அண்ணாத்திர இந்த மாதிரி. ஆனால் இந்த அண்ணாத்திர பேச்சை கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் அவளோட கூடியிருக்கு. எங்க? காஞ்சிபுரத்தில் 6:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சாங்க. யார் யாரெல்லாமோ பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணா வரல. 7:30 ஆச்சு, அண்ணா வரல. 8:30 ஆச்சு, அண்ணா. வீடுகளில் கூரைகள் எல்லாம் ஓட்டு கட்டடங்கள் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் அண்ணா பேச்சை கேட்க அவளோடு கூடியிருக்கிறாங்க. சிலர் மரத்து மேல உட்கார்ந்து அண்ணா பேச்சை கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா யார் வரல? 9:30 ஆச்சு, அண்ணா வரல. இப்ப என்ன வரும்? என்ன வரும்? நம்மள மாதிரி தர்ம சங்கடம் தான். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, அப்படியே கிறங்கி உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. அந்த ஒரு கிறக்கம், அந்த மாதிரி ஒரு கிறக்கம் தான் அவங்களுக்கு வந்தது. அண்ணா பேச்சை கேட்க வந்த அவங்களுக்கு வந்தது. 10:30 மணி திடீர்னு மைக்கில் ஒரு சத்தம் கேட்டு, மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்கள் கண்களை தழுவுவதோ நித்திரை, மறவாது எமக்கு இடுவீர் முத்திரை அப்படின்னாரு பாருங்க. தூங்கிட்டு இருந்தவளா சத்தமா எழுந்து, அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்க. சித்திரை, 10:30, நித்திரை, முத்திரைன்னதுக்கே இவ்வளவு சத்தம்னா, நம்ம அப்பா பாருங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமே நீ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். அர்த்தம் என்னங்க? பாக்கியவான் அர்த்தம் என்ன? கொடுத்து வச்சவன் சொல்லுவாங்களா? பாக்கியம். அவனுக்கு என்னப்பா? கொடுத்து வச்சவன். கலர் கலரா ட்ரெஸ் போடுறான். அப்பா லாண்ட்ரி கடைக்காரா இருப்பாரு. அவனுக்கு என்னப்பா? விதவிதமா பைக் எடுத்துட்டு வரான். அப்பா மெக்கானிக்கா இருப்பாரு. அப்படி கிடையாதுங்க. அவனுக்கு என்னப்பா? அவங்க சொத்து. அப்பா அவன் 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. உட்கார்ந்து கொடுத்து வச்சவன் சொல்றாங்களா? அதே அர்த்தம் தான் பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்பா மகாபெரிய தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கொடுத்து வச்சவங்க. ஏன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். ஈசாக்குக்காக 100 மடங்கு பலன் தான் கிடைச்சது. ஆனா உங்களுக்கு எனக்கோ இந்த வருடத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அர்த்தம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்மளால துரத்த முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்தா துரத்தலாமா? ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பினால எத்தனை பேரை கொன்னா? 1000 பேரை கொன்னா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யூதனுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலே அவனுக்கு பொல்லாப்பு செய்யும்படி 50 பொல்லாத ஆவி இருக்கு. இப்ப எனக்கு பின்னால எனக்கு தீங்கு செய்யும்படி 50 பொல்லாத ஆவி இருக்கு. இது ஒரு யூதனுடைய நம்பிக்கை. யூதர்களுக்கு ஆவிகளை பற்றி அதிக பயம் உண்டு. 50 அசுத்த ஆவிகள் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலேயும் இருக்கு. அப்படி. ஆனா அதை தாண்டி இயேசுநாதர் காண்பிச்ச 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள. புரியுதா? அவன் நம்பிக்கை 50. ஆனா ஒரு ஒருத்தனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது? 6000 பிசாசு இருந்தது. லேகியோன் 6000 பிசாசு. புரியுதா? நீங்க அந்த அந்த யூதர்களுடைய நம்பிக்கையின்படி நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம ஒரு நபரை ஒரு சபைக்குள்ள கொண்டு வரோம்னா அவன் மேல இருந்து எவ்வளவு ஆவியை துரத்தணும்? அவனுக்கு பின்னால போராடுகிற எத்தனை ஆவியை துரத்த வேண்டி இருக்கு? 6000. 50 ஆவி, 50 ஆவியை துரத்தணும். புரியுதா? சரி, 50 ஆவினா 20 பேரை நம்ம சபைக்குள்ள கொண்டு வரணும்னா எத்தனை ஆவியை துரத்தணும்? 1000. அதான் ஆண்டவர் சொல்ல, உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர். நமக்கு ஆண்டவர் எத்தனை விரல்களை கொடுத்துருக்காரு? கையில 10 விரல், காலில் மறந்துடக்கூடாது. நாம வாழ்நாள முடிக்கிறதுக்குள்ள, நம்ம வாழ்நாளின் ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேரை சர்ச்சைக்கு கொண்டு வந்திருக்கணும்? எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கணும்? 20 பேரையா கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்திருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? நம்மளால ஒரு 2 குடும்பம் வெளியே போனதுதான் மிச்சம் அப்படின்னு இருக்கு. நாம் உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு வாக்குத்தத்த சந்ததியா இருப்போமானால் நம்ம மூலமா ஒரு 1000 பிசாசு ஓடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
இயேசு மார்க்கு 16:14 சொன்னா, விசுவாசிக்கிறவர்கள நடக்கும் முதல் அடையாளமே நாமத்தினாலே எதை துரத்தணும்? பிசாசை துரத்தணும். பிசாசை துரத்தணும். ஆமென் சொல்லுங்க. பிசாசினுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலருக்கு ஏன் நான் சபைக்கு வரேனே தெரியாது. எதற்காக கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார் அதை குறித்த உணர்வே நிறைய பேருக்கு இல்லை. பாருங்க, ஒரு அம்மா பையனை படிக்க வச்சு பார்த்தாங்க. அவனுக்கு என்ன வரல? படிப்பே வரல. கடைசியாக கொண்டு போய் ஒரு மிருதங்க வித்துவான்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. ஐயா, இவனுக்கு படிப்பு வரல, இவனுக்கு மிருதங்கத்தையாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. சோத்திரம். புரியுதா? தங்குறதா, திங்கிறதா, தூங்குறதா? இன்னைக்கு நம்மளுடைய அனுபவமே என்னவா இருக்கு? தங்குறதா, திங்கிறதா, ஆமா, தூங்குறதா. இதனாலதான் அநேக நேரங்களில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நாம என்ன செய்ய முடியல? சுதந்திரிக்க முடியல. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவன்னா ஒரு 20 பேர் மேல உள்ள பிசாசை துரத்தி அந்த 20 பேர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து, அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடி ஆலயத்துக்கு வந்துட்டாலே அவன் எங்க வந்துட்டான்னு அர்த்தம்? சபையை குறித்து யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. வானத்தின், இது வானத்தின் சபை என்பது எது? வானத்தின், பரலோகத்தின் வாசல். வாசலுக்குள்ள வந்துட்டு வெளியே யாரும் போக மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசலுக்கு உள்ள வந்துட்டா உள்ள வந்துதான் ஆகணும். சரிதானா? அதனால நீங்க ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் முதலாவது ஆசீர்வாதம் என்ன? உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார், 2 பேர் 10,000 பேரை துரத்தும். அந்த ஒரு பாருங்க அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம காலுக்குள்ள கீழே அந்த அதிகாரம் இருக்கு. செருப்பு என்றா எங்கதான் இருக்கும்? செருப்பு எங்கதான் இருக்கும்? காலு கீழே தான் இருக்கும். பிசாசு எங்கதான் இருப்பான்? பிசாசுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. எங்க? ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமா உங்கள் காலுக்கு கீழே. ஆமா, சாத்தானுடைய அட்ரஸ் காலு கீழே. பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பொல்லாத இந்த மோடி மேல, அமித்ஷா மேல இருக்கிறது பிசாசுகளை நான் துரத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த தலைமுறையில நம்மளை வச்சிருக்கிறாரு. இந்த பார்வோனின் ஆவிகளை ஒரே நைட்ல அவங்களுக்கு ஆமா ஒரு சாவு மணி அடிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பிசாசுகளை துரத்துறோமா? சிலருக்கு பிசாசு துரத்துனா பயம். சில பிசாசுலாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும் போக. சில ஊழியக்காரன் கிடந்து போராடிட்டு கிடக்குறான். ஒரு பாஸ்டர் பாருங்க, ஏய் நீ போறன்னு சொல்லு, நீ பைபிள் மேல சத்தியம் பண்ணி நீ போறன்னு சொல்லு, நீ பைபிள் மேல சத்தியம் பண்ணி. நான் கேட்டேன், பாஸ்டர் அவன் ஹரிச்சந்திரன் பரம்பரையாவ சத்தியம் பண்ணிட்டு போறதுக்கு அவன் யாரு? யோவான் 8:44 என்ன சொல்ல? அவன் பொய்யனும் அவன் சத்தியம் பண்ணாலும் பழையபடி என்ன செய்வான்? புரியுதா? சில பிசாசு துரத்துற கொடுமையெல்லாம் பார்த்தா, ஏய் நீ போறியா இல்லைன்னா நான் போகட்டுமான்னு கேட்காங்க. துரத்தி துரத்தி பார்த்துட்டு அப்புறம் ஏய் நீ போறியா இல்லதே அப்படியா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புதுக்கோட்டையில சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை அரணை கவிழ்ப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களில் ஒருவன் எத்தனை பேரை உங்க வாழ்நாள்ல ஒரு 1000 பிசாசையா நீங்க துரத்தி இருக்கணும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பிசாசுகளை துரத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இந்தியாவை உள்ள சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணிட்டு வரோம். வீடு தீப்பிடிச்சு எரியும், கால் உடையும், கை உடையும், கப்பல் சேதத்தில் இருந்த மாதிரி கப்பல் சேதத்தில் எத்தனையோ விதத்தில் தப்பிச்சிருக்கிறோம். அருமையானவர்களே, எத்தனை அடி விழுந்தாலும் சரிதான், 4 அடி சறுக்கினாலும் 7 அடி ஏறி போய் தலையை நசுக்குவதுதான் கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உங்களில் ஒருவன் சொல்லுங்க 1000 பேரை கையை பிடிச்சு சொல்லுங்க, 1000 பேரையா துரத்திருங்க. சபையை விட்டு இல்ல, சபையை விட்டு துரத்திடக்கூடாது. சில அம்மாமார் வீட்டுக்கார வீட்டை விட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு, இயேசுவின் நாமத்தில் போ,
அப்படின்னு துரத்திடாதீங்க, அப்புறம் அவரு துரத்திட போறாரு உங்களை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வெற்றி. ஆமென். நம்மளால முடியாது, நம்மளுடைய சுய சக்தியினால் முடியுமா? முடியாது. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்றால் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஒரு மகா பெரிய வெற்றி. இரண்டாவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்ற வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிக்கலாமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை. கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு. ஆமென். God's protection. ஆமென். தேவன் தருகிற பாதுகாப்பு. உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கத்தில் ஆனா நீ விழ மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய 1000 மடங்கு ஆசீர்வாதத்துல இரண்டாவது ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் தருகிற பாதுகாப்பு. பாருங்க, இந்த 2023 நீ காண மாட்டான்னு பிசாசு சொன்னான். ஆனா கர்த்தர் நம்மை காண வைத்திருக்கிற 2024ஆம் ஆண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வருஷத்துல வந்த வியாதி, கடந்த வருஷத்துல வந்த விபத்து, விக்கினங்கள், ஐயோ நமக்கு எதிராக வந்த மந்திர தந்திர செய்வின பில்லி சூனிய ஏவல், இதெல்லாம் பார்த்தா நம்ம அந்த வருஷத்தையே தாண்டி இருக்க முடியாது. பிசாசு அப்படிதான் சொன்னான். 2021 நீ காலிடா அப்படின்னா. ஏன்னா 19 நாள் ஆஸ்பத்திரியில் கிடக்கிற, 50% நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி மூச்சு விட முடியாம மரணத்தோட போராடி கொண்டிருக்கிற. மரணத்துக்கு எனக்கும் சொல்லுவாங்களா, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி. பைபிள்ல பாருங்க, நிறைய மரண அலைகள் அப்படின்னு இருக்கு. மரண அலைகள், மரண கட்டுகள், மரண கன்னிகள், மரண தூதன், மரண திகில், மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண தூளிலே போடுகிறீர். மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடிதான். இந்த சைடு ஒரு வார்டு, இந்த சைடு ஒரு வார்டு. திடீர்னு பார்த்தா அந்த வார்டுல இருந்து ஒரே கூக்குரல் சத்தம். என்ன போல கொண்டு வந்து சேர்த்த ஒரு நபர், ஓன அலறல் சத்தம். திடீர்னு இந்த பக்கம் பார்த்தா அந்த வார்டுல இருந்து ஒரே கூக்குரல் சத்தம், ஓன அலறல் சத்தம். இடையில யார் இருக்கா? இந்த 2 கல்லறைகளுக்கு நடுவில் இயேசுநாதர் இருந்த மாதிரி யார் இருக்கா? இவங்க அழுகிற இந்த அலறல் சத்தத்திலேயே நமக்கு எங்க வந்துருது? மரண விளிம்பு. பைபிள் இதெல்லாம் வசனம். மரண விளிம்பு, மரண அவஸ்தை. வேலைக்காரன் மரண அவஸ்தை, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரண வாசல்கள். அம்மா சொல்றாங்க மரண வாசனை. பாருங்க, இந்த மரணம் அப்படியே பக்கத்தில் நிக்குது நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒண்ணு. எந்த கொரோனா குரங்கு ஒண்ணு தூக்கிட்டு போக முடியாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி. எந்த கொள்ளை நோயும் ஒண்ணு தூக்கிட்டு போக முடியாது. ஆண்டவருடைய 1000 மடங்கு ஆசீர்வாதம் தலை மேல் இருக்குமானால். இப்ப பழையபடி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸ்டார்ட் கவுண்ட் டவுன். கொரோனாவில் 5 பேர் பலியாயினர். கொரோனாவுக்கு 7000 பேர். இப்ப பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். எதை நீங்க நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அலைகளை, இந்த கொரோனா அலைகள் எல்லாம் ஆண்டவர் அடிச்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தால் அது ஒண்ணு அணுகாது. மற்றவங்க நடக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்ன அவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் இந்த பாதுகாப்பு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாது. ஆண்டவரே சொன்னார் ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் என்ன செய்ய அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சு. அப்பப்ப இந்த தண்ணீர் பாய்ச்சிறார் பார். அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இரவும் பகலும் காத்துக்கொள்வார். ஆமென், ஆமென். எந்த சேதமும் நமக்கு வராது. லூக்கா 10:19 சொல்லுகிறது.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சாத்தானுடைய சர்ப்பங்களை மிதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சாத்தானுடைய அட்ரஸ் எதுல தான் இருக்கு? நம்ம காலில் தான் இருக்கு. ஆமென். நம்ம காலில் தான் என்ன இருக்கு? நீ சத்துருக்களின் மேடுகளை என்ன செய்வாய்? மிதிப்பாய். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவரே உனக்கு சகாயம் செய்ய கேடகமும் மகிமை நிறைந்த பட்டயமாக இருக்கிறார். நீ சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள நீ மலைகளை எதை மிதிப்பாய்? மலைகளை மிதிக்க போ. ஆமென் சொல்லுங்க. மலை மாதிரி நிக்குது நமக்கு முன்னால பெரிய பர்வதமே. மலைகளை மிதித்து நசுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம பாதத்துக்கு கீழே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கரை நீங்கள் மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் சாம்பலாய் இருப்பீர்கள். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும், ஒருவேளை அந்த சர்ப்பம் நம்மளை கடிக்க வருதுன்னு வைங்க, அந்த சர்ப்பம் எப்படி மாறிடும்? வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. சில விறகுகளை வாரி ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவிச்சு அனல் உரைத்து கையை என்ன செஞ்சிச்சு? விறகுக்குள்ள சில விரியன் படுத்திருக்கு. விறகுக்குள்ள விசுவாசி மாதிரி படுத்திருந்தது நமக்கு தெரியல. விரியன் பாம்பு அது அனல் உரைத்து பவுலுடைய கையை என்ன செஞ்சுட்டான்? எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு இப்போ சேதம் வரப்போகுது, தீங்கு வரப்போகுது, இவன் என்ன செய்ய போறான்? அவன் வீக்கம் கண்டு சாக போறான் அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இவனை கடிச்ச அந்த விரியன், அடுத்த வசனம் வாசிங்க. அந்த விரியன் பாம்பு எப்படி டிக்னிட்டி குறைஞ்சிட்டு விஷப்பூச்சி எப்படி மாறிடுச்சு? முதல்ல விரியன் சொல்லுவாங்க, 8 அடி வீரன் வாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். விரியன் பாம்பு 8 அடி விரியன் அப்படிமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 8 அடி வீரன் அப்படிமா. இந்த விரியன் அந்த கடிச்சத்துல 8 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஆளு. ஆமா, அவனை கடிச்ச விரியன் சாதாரண விரியன் அல்ல. இப்போ வீக்கம் கண்டு சடுதியா தீங்க சந்திக்க போகிறான், மறிக்க போகிறான். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். கப்பல் சேதத்தில் தப்பி வந்தோம், பலியானது இவனை விட்ட பாடு இல்லைன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். ஆனா இவனை கடிச்ச விரியன் இப்ப எப்படி மாறிடுச்சு? விஷப்பூச்சி. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப விஷப்பூச்சி எப்படி மாறிடுச்சு? முதல்ல என்ன இருந்தது? விரியன், அடுத்தது விஷப்பூச்சி, அடுத்தது இப்போ பூச்சி. இப்ப இந்த பூச்சிய என்ன செஞ்சுட்டான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை கடிச்சதுன்னா அது விரியன் கூட உதறி போடப்படுகிற பூச்சியா மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மழை வெள்ளம் வந்தது, ஒரே பாம்பு, ஒரே தேளு. பாருங்க, இந்த மிதியடிய அப்படியே ஒரு மிதியடியை காய போட்டிருந்தா மனைவி, அந்த மிதியடி அப்படி தூக்குறாப்புல உள்ள ஒரு கருந்தேல் உட்கார்ந்துருக்கு. என்ன உட்கார்ந்துருக்கு? மனைவி சொல்றாப்புல செத்து போச்சு. ஏன்னா அது செவரோடு அப்படியே செத்த மாதிரி உட்கார்ந்துருக்கு. செத்து போச்சு அப்படின்னு. நான் சொன்ன செத்து போயிருக்கா, உயிரோடு இருக்காது. செத்து போகல, அது உயிரோடு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண, இந்த கிரிக்கெட் சம்போன்னு அந்த இதை எடுத்துட்டு வந்த உடனே ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் ஒன்றை வச்சு ஒரு குத்துனேன். அப்படியே கொடுக்க தூக்கிட்டு வருது பாருங்க. அடுத்தால ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஒரே மனைவிக்கு புல்லரிச்சு போச்சு, கைகாலெல்லாம் ஆடி போச்சு. ஐய செத்து போச்சுன்னு நினைச்சேன். அதை தட்டி விட பார்த்தேன். அப்படி நம்மளை தீண்ட நினைக்கிற, நம்ம சேதப்படுத்த நினைக்கிற எந்த சக்தியானாலும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் தருகிற பாதுகாப்பு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒருவேளை வாதை வந்துச்சுனாலும் பொல்லாப்பு உனக்கு
ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்ப 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிற பாதுகாப்பு. ஆமென். மூணாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாமா? ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இந்த 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின இந்த தாவீத, இந்த சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ விரும்பினது என்னிடத்துல, நீ விரும்பினது என்னிடத்துல, அடுத்த வசனம் போசிடுங்க, விரும்பினது என்னிடத்துல கேளு. இப்போ ஆண்டவர்கிட்ட இவன் எனக்கு ஞானத்தை தாரோம். ஞானம்னா யாரு? இயேசு தான். ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவரே நீதியும் ஞானமும் மீட்புமானார். நம்ம பாண்ட பாருங்க, உம் சமூகம் போதுமே, உம் சமூகம் வேண்டுமே பாண்ட பாருங்க. அதே போல எனக்கு யார் வேணும்? இயேசு போதுமே, இயேசு போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டான் பாரு. ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தவன் ஆசீர்வாதத்தை 1000 மடங்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆமென் சொல்லுங்க, 10000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ விரும்பினதை கேள். எப்போ? 1000 பலிகளை செலுத்தினான். 1000 பலிகள். 1000 பலிகள்னு அர்த்தம் என்ன? என்னதுங்க? சோத்திர பலி, பரவாயில்ல, அது ஒரு பலி. ஆமென். உதடுகளின் காலை, உதடுகளின் பலியாகிய, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். காலையிலே 4 மணிக்கு எழும்பி ஒரு 1000 துதியை சொல்லி பாருங்களேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம வாயில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? வாசிங்க. சங்கீதம் 149ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனத்தை படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனம். அவர்கள் வாயில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? சொல்லுங்க சத்தமா. கர்த்தரை உயர்த்தும் துதி, கர்த்தரை உயர்த்தும். இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்கள் எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன்னு சொன்னார். கல்வாரி சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டார். நீங்கள் நானும் அநாதி சிநேகத்தால், சிநேகிக்கப்பட்டவருடைய காரணத்தால் இழுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாயில் என்ன கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரை உயர்த்தும் துதி. இருக்குதா? துதி இருக்குதா? சிலர் வாயை திறந்தாலே பொய் தான் வருது, வாயை திறந்தாலே என்னதான் வருது? அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்தில் எதை கொடுத்துட்டான் அவரு? செல்போன் கிளு கிழிப்பு பெட்டியும் கொடுத்துட்டான். ஆமா, கண்டாரோ கோட்டையில் வந்துட்டு இருக்கும் போதே புதுக்கோட்டைக்கு வந்துட்டேன். பொய் சாட்சிக்காரன் பொய்களை என்ன செய்யறானா? ஊதுறான். சிலர் வாயில் என்னதான் இருக்கு? கேட்ட பிசினஸ் பிரதர் என்னது? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். வேதம் எல்லாத்துக்கும் ஒரே வேதம் தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாயில் என்ன இருக்குங்க? என்ன இருக்கணும்? நீங்க காலையிலேயே எழும்பி ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி பாருங்களேன். உங்க கொம்பு உயரும், உங்க தலை உயரும், தலை நிமிர்ந்து கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கெல்லாம் 15 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை. 2000ல் 7 வருஷம் சென்னையில் பிசினஸ் பண்ணி மைனர் ஜாலி, மணி பர்ஸ் காலி அப்படின்ன கதையை எல்லாம் காலி ஆகி போச்சு. பிசினஸ் பண்ணி 15 லட்சம் கடன். எத்தனை லட்சம்? 15 லட்சம். கடன்காரங்களுக்கு பயந்தே வருஷ கணக்க தலைமுறைவா இருந்தேன். கடன்காரங்களுக்கு பயந்து எப்படி இருக்கும்? இயேசுநாதர் அதிகாலையில் இருட்டோட போனார்னு இருக்கு. அதே மாதிரி நானும் அதிகாலையில் இருட்டோட போயிடுவேன். எங்க? இந்த பல்லாவரத்துக்கு எய்த்தால ஒரு மலை உண்டு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு எய்த்தால பல்லாவரம் மலை பாருங்க, ஒரு மலை உண்டு. அந்த மலைக்கு போயிடுவேன். எங்கள் வீடு கோடம்பாக்கத்தில் இருந்தது. பஸ்ஸில் டிக்கெட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஏர்போர்ட்லேருந்து நடந்தே இந்த மலை மேலே ஏறி அதிகாலையில் இருட்டோட மேலே போய் உட்கார்ந்து நல்ல கர்த்தரை துதித்து கொண்டே இருந்து 1000 ஸ்தோத்திரப்படி புக்கு அப்படியே வச்சு 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 முழங்கால் போட்டு பரம பிதாவே சோத்திரம், பரலோக பிதாவே சோத்திரம், ஆவிகளின் பிதாவே அப்படின்னு சோத்திரம் சோத்திரம் போட்டு 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 ஆண்டவரை துதிக்க 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 துதிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
மலையில் உட்கார்ந்துருப்பேன். அந்த மலையில் அப்படியே ஒரு பாதை இறங்கி இருந்த மாதிரி இருக்கும். மலையை கட்டி பிடிச்சி அழுது இருக்கிறேன். பகல்ல மரத்துக்கு கீழே நின்று அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு அந்த மரத்தில் அப்படியே ஆண்டவர் இறங்கணமா இருக்கும். அவருடைய பாதம் தென்பட்டமா இருக்கும். மரத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, என் சிறுமை எப்போ மாறும்? என் வறுமை எப்போ மாறும்? என் வெறுமை எப்போ மாறும்? அழுது இருக்கிறேன். ஆனா கர்த்தரை துதித்து கொண்டே இருந்த. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நாட்கள் போனது. கர்த்தர் நம்முடைய சிறுமையெல்லாம் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்தின் பாதையில ஒரே ஒரு பேயை துரத்தின ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சு விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேரளாவில இருந்து வந்த பேய். அது எங்க இருந்து வந்த பேய்? கேரளாவில இருந்து வந்த பேய். அது நான் போயிருக்கிறேன். அது அந்நிய பாஷை பேசுது. நான் சொல்றேன், ஏய் முழங்கால் போடு அப்படின்னு. அது பேசுற பாஷையிலே கண்டுபிடிச்சு இதுக்குள்ள ஒரு ஆவி, பொல்லாத ஆவி இருக்கு. முழங்கால் போ. அது சொல்லுது, என்னையா முழங்கால் போட சொன்னேன், என்னையா முழங்கால் போட சொன்னேன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? கேரளாவில இருந்து வந்திருக்கு. ஏய், நீ கேரளா இருந்து வந்தான்னு அமெரிக்கால இருந்து வந்தான்னு. பிலிப்பியர் 2:10-11 சொல்லப்பட்ட வசனம் உண்மையானால் நீ என்ன செய்ய? முழங்கால் போடு இயேசுவின் நாமத்தில். முழங்கால் போட்டது பாருங்க, இந்த பன்னிக்குட்டி தாவி ஓடின மாதிரி ஓடிச்சுது. எங்கெங்கயோ கூட்டு போய் ஒரு வாலிப பிள்ளைக்கு. ஆனா கர்த்தர் ஒரே ஒரு பேயை துரத்தினார். அவர் 5 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சு விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படியே ஆண்டவர் கடனை அடைக்க உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஆமா, திருமண காரியம் கைகூடி வந்தது. நம்ம வாழ்க்கையே ஒரு நாடோடி மாதிரி, பரதேசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அங்கே தூத்துக்குடியிலிருந்து ஒரு முத்துநகர் தந்த ஒரு சொத்து. நான் ஒரே ஒரு மாஸ்டர் டிகிரி தான், அவங்க 4 மாஸ்டர் டிகிரி. அவங்க குடும்பம் நல்ல வசதியான ஃபேமிலி. சொந்த ஸ்கூல்லாம் வச்சுருக்கிறாங்க. டீச்சராக வேலை பார்க்காப்புல. இந்த மாதிரி என்ன பார்க்குறதுக்காக அவங்க தூத்துக்குடியிலேருந்து குடும்பமாக வந்துட்டாங்க. நான் தாடி கிடிலாம் வளர்த்துட்டு பரதேசமாக இருக்கிறேன். வந்து பார்த்தா குடும்பத்தெல்லாம் பார்த்தா அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பின்னணியத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. உடனே நான் என்ன செய்கிறேன், முதல்ல அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டேன். இங்கே பாருங்க, எங்கள் அக்கா எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் வில்லங்கமான ஆள். மூத்த அக்கா கொஞ்சம் வில்லங்கமான ஆள். ஏன்னா இந்த கல்யாணத்தில் தானே தெரியுது இன்னைக்கு விசுவாசம். இந்த கல்யாணம் மரண வீட்டில் தான் விசுவாசிகளுடைய விசுவாசம்லாம் எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்லி எதில் தெரியுது? இந்த கல்யாணத்தில் தெரியும். மாப்பிள்ளைக்கு அங்கே ஆமாம் கொடைக்கானலில் 7 ஏக்கரில் எஸ்டேட்டு, மூணாறில் 4 ஏக்கர் எஸ்டேட்டுன்னு. கடைசி அங்கெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் அவன் அந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்துருப்பான். எங்கள் அக்கா என்ன சொல்லி கொண்டு வந்தாலும் தெரில, அவங்க குடும்ப பின்னணி எல்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது. விரலுக்கு ஏற்ற வீக்கம் தானே சொல்லுவாங்க. நமக்கு தகுதியில் நானே கடன்ல இருந்து இப்போ தான் மீண்டு. அப்போ அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கேட்குறேன், பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல குடும்பம், நல்ல வசதி வாய்ப்புலாம் இருக்குது. எனக்கு எந்த வசதியும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, கூடும் கிடையாது. ஏசுநாதர் சொன்ன மாதிரி மனுஷகுமாரனுக்கோ எனக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்கணும் பிளாட்ஃபார்ம் தான். உங்கள் பிள்ளைய அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் கட்டி கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அத்தை எங்கள் மாமாவை சொன்னாங்க, பைபிளில் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அதுவும் கொஸ்டின். 2வது, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன், அதுவும் கொஸ்டின் தான். இந்த உண்மை அப்படி சொன்னவனே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வீடு இல்லை கூடு இல்லை நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுவோம் அப்படி. உடனே நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிடுவீங்கிறக்கா நான் உள்ளதை சொல்லலை, அதையும் சொல்லிடணும் இல்லையா. அப்புறம் நேராக அடுத்தால அவங்க அக்கா, இன்னும் அவங்க அத்தை, அவங்க தம்பி எல்லாம் வந்திருக்கிறான். கூப்பிட்டு பேசுகிறேன், இந்த மாதிரி இவங்க அக்காவுக்கு அவங்க படித்த படிப்புக்கு நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கலாமே, நீங்கள் ஏன் இப்படி இந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து நான் இருக்கிற ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு 900 ரூபா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2003 ஒரு 900 ரூபா என்ன கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 900 ரூபா வச்சுக்கிட்டு மெட்ராஸில் வாழ முடியுமா, சென்னையில் இருக்க முடியுமா, அதனால் நீங்கள் நாளைக்கு யோசிக்கிடுங்க அப்படின்னு. அவங்களும் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம்.
நான் அப்படியும் ஒத்துக்கல. அப்போ அந்த பெண்ணை கூப்பிடுங்க, மணப்பெண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என் மனைவியை கூப்பிட்டு 1 மணி நேரமாக பேசுகிறேன். இந்த மாதிரி அப்பா அம்மா சொன்னாங்க, எல்லாம் சொந்த பந்தம் சொல்லிச்சு, எனக்கு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி எதையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஆமாம், தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கை நான் ஒரு நிழலை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்படி அந்த நிழலை பார்த்து உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என் மனைவி சொன்னா, என்ன பாடுனாலும் சரிதான், என்ன கஷ்டனாலும் சரிதான், இந்த இயேசுவுக்காக ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னான். ஆமே. வீட்டில் எல்லாம் ஒரு 80 பவுனை மாட்டி விட்டாங்க கல்யாணத்தோட. இன்னைக்கு ஒரே ஒரு தாலி செயின் மாத்திரம் தான், மற்ற எல்லாத்தையும் நாங்கள் விற்று ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக விதைச்சாச்சு. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இந்த உண்மையை சொல்லிடணும் இல்லையா நம்ம கதை. பொண்ணெல்லாம் காலு கீழே தானே இருந்தது, கழுத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் 80 பவுனை உருட்டி மாட்டி விட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் எங்கே கொண்டு வந்துட்டோம்? ஏதேன் தோட்டத்தில் பொண்ணெல்லாம் எங்கே இருந்தது? ஆதாமனுடைய காது கீழே இருந்ததா? பரலோகத்தில் பொண்ணெல்லாம் எங்கே இருக்கு? இப்போ இந்த பொண்ணெல்லாம் நாம் எங்கே கொண்டு வந்திருக்கிறோம்? காலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எங்கே கொண்டு வந்திருக்கிறோம்? கழுத்தில் காதில் மாட்டி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். ஆனால் கொஞ்சம் ஆண்டவர் இரக்கம் காண்பிச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். எதற்காக சொல்கிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் 1000 ஸ்தோத்திர பலிகள் முழங்கால் போட்டு காலையிலே எழும்பி அந்த 1000 ஸ்தோத்திர பலி, இந்த புக்கை படிக்கல, 1000 ஸ்தோத்திர பலிகளை முழங்கால் போட்டு சொல்லி பாருங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கேட்பாரு, சொப்பனத்துல யார் தான் வருவா? சாஞ்சா சொப்பனம் வரும், தூங்குனா தரிசனம் வரும். வருதா? நமக்கு சாஞ்சா சொப்பனம் என்னதான் வருது? சொப்பனத்திலையும் பாம்பு கடிக்கிற மாதிரி தான் வருது. சொப்பனத்தில் வீடு பத்திக்கிட்டு எரியிற மாதிரி தான் இருக்கு. யோசேப்பினுடைய சொப்பனத்தில் கூட அவருடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு பேரே சொப்பனக்காரன் வச்சுட்டான். ஆமென். அல்லேலூயா. நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி பாருங்க, உங்க சொப்பனத்திலலாம் கர்த்தர் வருவார். மகளே, நீ விரும்புகிறத கேள். ஆமென். 1000 மடங்கு ஆசீர்வாதம். அப்படியா? இந்த வைத்துக்கொள், 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கய்யா. முழங்கால் போட்டு அம்மா சொல்லுங்க, அதிகாலையில் எழுப்புங்க, தூங்காதீங்க. ஒரு விசுவாசியினுடைய வீட்டில் 5 மணிக்கு மேல என்ன சத்தம் கேட்கக்கூடாது? என்ன சத்தம் கேட்கக்கூடாது? தூக்கத்தின் சத்தம், கொரட்ட சத்தம் கேட்கக்கூடாது. சில அம்மா மாறலாம் 7 மணிக்கு எழும்பிட்டு, ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் எத்தனை மணி? எத்தனை மணி? நான் அவங்களெல்லாம் சொல்லுவேன், சேவல் 2 முறை கூவுகிறதற்கு முன்னே நீ எத்தனை முறை என்ன மறுதளித்த? 3 முறை. சேவல் எப்போ கூவும்? இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள சேவல், கோழி எத்தனை மணிக்கு கூவுது? 3 மணிக்கு. முதல் முறை கூவும் 3 மணிக்கு, 2வது முறை 4:30 மணி. எத்தனை மணி? ஆனால் நம்ம ஒரு கோழி, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 15 கோழி இருக்கு, 7 மணிக்கு தான் கூவுது. அந்த அம்மா, அந்த வீட்டில் உள்ள அம்மாவும் 7 மணிக்கு தான் எழும்புது. அந்த வீட்டு சேவலும் 7 மணிக்கு தான் கூவுது. ஆமே. அந்த ஆவி எதுக்கு வந்துட்டு? இந்த அம்மா மேல உள்ள ஆவி எதுக்கு வந்துட்டு? சேவல் மேல உள்ள ஆவி இந்த அம்மா மேல வரும் பார்த்தா, இந்த அம்மா மேல உள்ள ஆவி எது மேல வந்துட்டு? குணசாலியான ஸ்திரியை, குணசாலியான ஸ்திரியை. ஆமா, அந்த நாட்களில் சொல்லுவாங்க, பின் தூங்கி முன்னெழுவாள், பின் தூங்கி முன்னெழுவாள். ஆனா நாமெல்லாம் முன் தூங்கி பின்னெழுவாள். நம்ம பிள்ளைகளை கூட 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்து 9 மணிக்கு படுக்க வச்சு, காலையில் மறுபடியும் 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்து 9 மணிக்கு காலேஜுக்கு அனுப்பி விடுற பின் தூங்கி. எப்படி? குணசாலியான ஸ்திரீகளே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம 4:30 மணிக்கு எழும்பலன்னா நாம் முடிவு பண்ணிக்கலாம், ஆண்டவரே சேவல் 2 முறை கூவியும் நான் எத்தனை முறை மறுதளிச்சிட்டேன்? ஆண்டவர், என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே, கதவை திற, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமை பனி தூறலினாலும்
நனைந்திருக்கிறது சொல்றாரா? தலை பனியினால எப்ப நனையும்? 7 மணிக்கா நனையும்? சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிரும். பனி 7 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிரும். அதிகாலை வேளையில பனி பெய்யும். பனி பெய்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க. கொடைக்கானல், மூணார், சிம்லா, டார்ஜிலிங், தேக்கடி செழிப்பா இருக்குது. ஏன்? பனி பனி. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பனியை போல இறங்கி வந்தா 1000 மடங்கு ஆசீர்வாதம் மேல வந்துடும். ஆமென். நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகளை காலையில் எழும்பி, அம்மாமார் நான் ஒரு சவாலா சொல்றேன், என் வறுமை மாறியதற்கு, என் தரித்திரம் மாறியதற்கு, என் கடன் பிரச்சனை மாறியதற்கு ஒரே காரணம் ஆண்டவர் அதிகாலையில் ஸ்தோத்தரிச்சேன். ஆமென். அதிகாலையில் கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருந்தேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அந்த துதியினாலே ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை உடைந்தது. ஆமென். அந்த துதியினால் ஆர்ப்பரித்த போது சேனைகள் சிதறி ஓடியது. அந்த துதியினால் ஆர்ப்பரித்து பாடிய போது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் திறவுண்டது. கரங்களை தட்டி சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு திறக்க 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க செய்ய வேண்டியது நீங்க செஞ்சிருங்க. அவர் ஏற்கனவே ஆசீர்வாதம் பண்ணிட்டார், வாக்கு பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. 4வது வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்தை படிக்கலாமா? திர்சாதா கர்த்தருடைய அலங்கத்தை கட்டுவதற்கு எத்தனை தங்க காசை கொடுத்தா? 1000 தங்க காசு. ஆமென். 1000 தங்க காசு. 1000 மடங்கு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணுமா? நம்ம கர்த்தருக்கு உற்சாகமா காணிக்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. 1000 என்பது அர்த்தம் என்ன? நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமா கொடுக்கக்கூடிய காணிக்கை, சந்தோஷத்தோடு கொடுக்கக்கூடிய காணிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா பாயிண்ட்டுக்கு வாரார நீங்க பேசக்கூடாது. என்னடா அது தூத்துக்குடியிலேருந்து பாஸ்டர் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக இந்த புள்ளியில் நிற்கிறார நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடைகளாக இருக்கிற எல்லா கலைகளையும் ஆண்டவர் இந்த வருடத்தில் பிடுங்கி எடுத்து நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. திர்சாதா என்னும் நெகேமியா 1000 தங்க காசை அலங்கத்தை கட்டுவதற்கு கொடுத்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை கனப்படுத்துவதற்கு அடையாளமா இந்த வருடத்தில் நான் ஒரு 1000 ரூபா காணிக்கையாவது கொடுத்து அனுப்புவேன். அதுக்காக கடன் வாங்கி பக்கத்தில் உள்ள வீட்டில் தேடி வாங்கி கொடுக்க சொல்லலை. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தீர்களானால் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியக்கார வீட்டில் வந்து ஜெபம் பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும்? இது மினிமம் தான். இது அட்லீஸ்ட்னு சொல்லிட்டேன், மினிமம் தான். 1000 என்பது ஆமாம். நீங்கள் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து, ஆண்டவர் வாசல்களை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கும்போது தான் நம்முடைய எல்லா ஆசீர்வாத தடைகளை விலகும். ஆமென். ஆமென். பாருங்க, நாகமான் அவன் எலிசாவுக்கு கொண்டு வந்த காணிக்கை எவ்வளோ காணிக்கை வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். பத்து தாலந்து வெள்ளி, அப்புறம் 6000 சேக்கல். 6000 சேக்கல்னா எவ்வளவு? ஒரு சேக்கல் என்றால் 1.5 பவுன் தங்கம். ஒரு சேக்கல் என்றால் எவ்வளவு? 1.5 பவுன். சொல்றேன், சரியா சொல்லணும்னா 11.4 கிராம். 11.4 கிராம். சரி, 12 கிராம் வைங்க. 6000 சேக்கல் என்றால் எத்தனாயிரம் பவுனு?
9,000 பவுனு. ஒரு பவுன் எவ்வளோ? இப்போ ஒரு பவுன் எவ்வளவு? இப்போ ஒரு 50 லட்சம் வந்துட்டு, கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து 5 லட்சம் வந்துட்டு. ஒரு பவுன் எவ்வளோ வந்துட்டு? 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு. ஒரு பவுன் 50,000. ஒரு பவுன் எவ்வளவு? 50,000. அப்போ நீங்க 9,000 பவுன் நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். நீங்க 9,000 பவுன் எவ்வளோ ஆச்சு? 45 கோடி. எத்தனை கோடி? 45 கோடி. 10 தாளந்து வெள்ளி. ஒரு தாளந்துன்னா 34.5 கிலோ. எவ்வளவு? 34.5 கிலோ. 10 தாளந்துனா கிட்டத்தட்ட 345 கிலோ. இப்போ ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 50 கோடி. எவ்வளவு? ஒரு சீரியா ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன், இஸ்ரவேல் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு அவன் கொண்டு வந்து காணிக்கை எவ்வளவு? எவ்வளோங்க? 50 கோடி. எத்தனை கோடி? 50 கோடி. விசுவாசிகளுடைய பணம் சரியான பணமாக இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக வாங்குவோம். ஆனால் அது சரியில்லாத பணம்னா பார்க்க கூட மாட்டோம். எலிசா நாகமான என்ன செய்ய மாட்டேன்னாரு? பார்க்கவே இல்லை பாருங்க. அவன் நினைச்சா அவர் நமக்கு தடவி கொடுப்பாரு, நம்ம குஷ்டத்தை தடவி கொடுப்பாரு, நம்ம காணிக்கை வாங்கிக்கிடுவார் நினைச்சான். அவன் காணிக்கை எடுத்துட்டு ஓடிப்போ அப்படி. புரியுதுங்களா? இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கை வாசிங்களேன். 1 நாளாகமம் 22:14 படிங்க. 1 நாளாகமம் 22:14. 1 நாளாகமம் எத்தனை வசனம்? 14. சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக எத்தனை தாளந்து பொண்ணு? எத்தனை தாளந்து? 1,00,000 தாளந்துனா எவ்வளவு? ஒரு தாளந்து என்றால் 34.5 கிலோ. ஒரு தாளந்து என்றால் 34.5 கிலோ. அப்போ 34.5 லட்சம் பொண்ணு, 34.5 லட்சம் கிலோ. இதை நம்ப முடியுதா? யூகிக்க முடியுதா? அது சொல்ற நான் சிறுமையில சேர்த்த காணிக்க. சிறுமையிலேயே இவ்வளவு காணிக்க கொடுத்துருப்பான்னா உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. உன்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்க்கிறேன் என்று சொன்னாரு. அப்ப எவ்வளவு அள்ளி கொடுத்துருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு நாம உற்சாகமா கொடுப்பதற்கு சோர்ந்து போகவே கூடாது. ஆமென் ஆமென். நான் சொன்ன பாருங்க, 15 லட்சம் கடன். அப்ப சென்னையில தாம்பரத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்காக போயிட்டு இருந்தேன். சர்ச்சு முதல்ல ஒரு கூரை போட்ட சர்ச்சு. அந்த சபைக்கு தான் ஒரு 2 வருஷம் ஆராதனைக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த கூரை போட்ட சர்ச்சிலேயே நம்ம 30 வருஷம் ஆராதனை பண்ணிட்டோம், இந்த சர்ச்சை நம்ம பில்டிங் சர்ச்சா கட்டணும். அதனால விசுவாசிகள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு பேப்பரில் பொருத்தனையோடு இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நான் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு, அது பெரிய தொகையோ சிறிய தொகையோ அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்து, நீங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு பொருத்தனை காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கையில் ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. என் கையிலேயும் ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே எப்படி இருக்கிற மைனஸ் எத்தனை லட்சம்? 15 லட்சம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்போ என் கையிலே ஒரு பேப்பர் வருது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டு எழுதுறாங்க. அவங்கவுங்க ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தின் அளவின்படி அந்த பேப்பரில் எழுதுறாங்க. எனக்கு எழுதுறதுக்கு கொடுக்குறதுக்கு என்ன இல்லை, இன்னும் ஒரு 10,000 கொடுக்கறனாலும் கடனை தான் வாங்கணும், இன்னும் 1,00,000 கொடுக்கறனாலும். ஆமாம் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நானும் ஏதாவது கொடுக்கணுமே, கடன் வாங்காமல் கொடுக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது பளிச்சுன்னு ஒரு பைக், பஜாஜ் MIT பைக், எல்லா காருகள் எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. கடைசியாக என்கிட்ட இருந்து ஒரே ஒரு பஜாஜ் MIT பைக். 32,000 அந்த பைக்கை வாங்கியிருந்தேன். 2000 ஒரு 3 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த பைக்கை வச்சு தான் எங்கே போனாலும் அதில் தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த பைக்கு மாத்திரம் தான் இருக்குது. பளிச்சுன்னு அந்த பைக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியுது. உடனே நானும் என்ன செஞ்சுட்டேன், விசுவாசத்தில் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு ஒன்று கண்ணில் என்ன செஞ்சுட்டாரு, காண்பிச்சுட்டாருன்னு சொல்லி 10,000 சொல்லி அதில் எழுதி என்ன செஞ்சுட்டேன், நானும் அந்த பேப்பரை கொடுத்துட்டேன். சென்னையில் இருக்கிறேன். கடலூரில் என் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த பைக்கை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. அவரும் கரெக்டாக அதை நான் 10,000 எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பைக்கை 10,000 எடுத்தார். அந்த 10,000 பணத்தை வாங்கிட்டு நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய், அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். பாஸ்டர், இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நான் பொருத்தனையோடு எழுதி கொடுத்து காணிக்கை வாங்கிங்க. அப்போ அவர் அந்த பணத்தை வாங்கும்போது உனக்கு ஏது, ஏன்னா நான் ஏற்கனவே கடனாளின்னு தெரியும்,
கடன் பிரச்சனையில் இருக்கிற ஆளுன்னு தெரியும். இந்த பணம் உனக்கு ஏது அப்படின்னு கேட்டார். இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு தந்தாரு, அதனால் இந்த ஆலய கட்டுமானத்துக்காக என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை. அதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் ஜெபம் பண்ணார், எப்படி தந்தார் அதை சொல்லு. அப்போ நான் சொன்னேன், இந்த பைக் ஒன்று வச்சுருந்தேன்ல பாஸ்டர், இந்த பைக்கை நான் விற்றுட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அதை ஏன் விற்ற? இனிமேல் என்ன செய்வேன்? கோடம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் வரணும், என்ன செய்வேன்? இந்த பைக்கை விற்றுட்டு என்ன செய்வேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படி. இல்லை பாஸ்டர், கர்த்தரை நம்பி ஆமாம் நான் விதைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எப்படியாவது தருவார். அவருக்கு இந்த பணத்தை வாங்கும்போது கையெல்லாம் நடுங்குச்சு. ஏன்னா சிறுமையில் கொடுத்த காணிக்கிறது, தரித்திரத்தின் உச்சக்கட்டத்தில் கொடுத்த காணிக்கிறது, வறுமையின் உச்சக்கட்டத்தில், அழுகையின் உச்சக்கட்டத்தில், வனாந்தரத்தின் உச்சக்கட்டத்தில் கொடுத்த காணிக்கிறது, கையெல்லாம் நடுங்குது. அப்போ அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த சகோதரர் சிறுமையில் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த பணத்தை கொடுக்கிறாரு, இவரை நீர் இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு, அவர் கொடுத்ததை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சு என்ன செய்யணும்? பெருக பணம். பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது, ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது என்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறான், காது கொடுத்து கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள், அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேறும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. 2004 அந்த 10,000 காணிக்கை நான் கொடுத்தேங்க. இது 2024 நிறைஞ்ச தேவ சமூகத்துக்கு முன்னால் சொல்கிறேன். அவர் அன்றைக்கி ஜெபித்தது போலவே கர்த்தர் என்ன 1000 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். நான் இருக்கிற வீடு 1 கோடி ரூபா வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் கொடுத்தது எவ்வளவு? 10. 1 மடங்குனா 10,000, 10 மடங்குனா 1,00,000, 100 மடங்குனா 10 லட்சம், 1000 மடங்குனா எவ்வளவு? நான் இருக்கிற வீடு 1 கோடி ரூபா வீடு. கர்த்தர் அந்த தேவ மனிதன் ஜெபித்ததுபடியே ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அதற்கு காரணம் என்ன? நம்ம உற்சாகமா கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை இருக்கு பாருங்க, அது நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு ஏர் கண்டிஷன் கார்களில் தான் போறோம், ஏர் கண்டிஷன் வீடுகள், நல்ல வசதி வாய்ப்புகள் ஆண்டவர் தந்தார். இந்திய தேசம் முழுவதையும் சுற்றி ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். 65க்கு அதிகமான மிஷனரிகளை தாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். 7 ஆலயங்களை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். இதெல்லாம் என்னால வந்ததல்ல, தேவன் கொடுத்த ஈவு. ஆமென் அல்லேலூயா. நாம சின்ன பர்ஸை தான் திறக்கிறோம், அவரோ வானத்தின் பலகணிகளையே நமக்காக திறக்கிறார், பரலோகத்தின் பலகணிகளையே திறக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாமா? 1000 என்பது கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்கிற காணிக்கை. கடைசியாக ஒன்னே ஒன்று பார்த்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் கண்டு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென் சொல்லாமா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இல்லை. எத்தனை வருஷம் ஆள போறோம்? எத்தனை வருஷம் ஆள போறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம எத்தனை வருஷம் ஆள போகிறோம்? எத்தனை வருஷம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் அரசாள போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகையில 422 மாதங்களாக ஜெபித்த இந்த புதுக்கோட்டை சபை, ஆமென் சொல்லுங்க, இந்தியாவை மாத்திரமல்ல உலகத்தின் எத்தனையோ தேசங்களை ஆளுகை செய்ய போகிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த அக்கினி ஜெப தரிசன ஊழியங்கள், ஆமென், இந்த இயேசுவின் பர்வதம் திருச்சபை, ஆமென், பல பட்டணங்களை பல தேசங்களை ஆள போகிறோம். ஆமென். பான்மல்லிய எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை, அதிகார கையிலே. எதை ஆள போகிறோம்? தேசத்தை ஆள போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
பட்டணங்களை ஆளச் போகிற ஆமென் சொல்லுங்க. கிராமங்களை ஆள போகிற ஜாதிகளை ஜனங்களை ஆள போகிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சிக்காகத்தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் இவ்வளவு பிரயாசம். ஆமென். ஏன் இவ்வளவு கண் விழிப்பு, ஏன் இவ்வளவு பிரயாசம்? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே. ஆனா இது தூங்கக்கூடிய நேரம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? பகலுக்குரியவர்களாகிய நாம் விழித்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த பிரயாசம்? கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்து அல்லது கிறிஸ்துவுடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சி செய்வதற்காக. அல்லேலூயா, ஆமென்.